Hi everyone, இன்னைக்கு பைத்தங்காய் பெரட்ட போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பட்டை மிளகா, அப்புறம் கொஞ்சம் பச்சை மஞ்சள். இது உங்கள் பைத்தங்காவோட அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம இதை பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் சோப்பு மிளகா, செராய், லீமாவு இலை, அதாவது 2 செய்கிற ப்ரிப்பேர் பண்ணுற ஜாமாங்க எல்லாம் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி கரைச்சி அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச ஊடான இந்த மாதிரி 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இஞ்சி, பட்டை மிளகா, அப்புறம் பச்சை மஞ்சள், இதை கூடையே மிளகா, செராய், லீமாவு இலை சேர்த்து அந்த காஞ்ச ஊடான் ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியோடையே சேர்த்து வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நான்ஸ்டிக்ஸ் பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டெல்லாம் கொட்டி இது மாதிரி நல்லா வேவ் வச்சிடலாம். நான் இது பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேங்க. இவ்வளோ தேவைப்படாது, இதில் கொஞ்சம் தான் தேவைப்படும். ஓகே, இப்போ பிளெண்டரில் தண்ணி அலசி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதை நான் கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோமா நம்ம எப்போ பாய்க்க போகிறோனாலும் இதை எடுத்து பாய்க்கலாம். யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்டில் பைத்தங்காய் வாங்கும் போது ஒரு கட்டாக விற்பாங்க. நம்ம அந்த மாதிரி பாய்ப்போம். அப்போ ஒரு கட்டு பைத்தங்காய்க்கு இதில் பாதி தான் தேவைப்படும். நான் மீதியை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது சமைக்கிறதுனா கூட இதை பாய்க்கலாம். இந்த சாந்தை இப்போ ஒரு பேனோ ஒரு சட்டியோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் உப்போ சீனியோ எதுவுமே சேர்க்கலை. ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். லேசாக கிண்டி விட்டுட்டு நம்ம 10 நிமிஷம் முன்னுக்கு பைத்தங்காவை வெட்டி உப்பு தண்ணியில் உப்பு போட்டு சுடு தண்ணியில் வச்சு எடுத்திருக்கேன் வடிகட்டி. அந்த பைத்தங்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இது கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. நல்லா அப்படியே ட்ராயாகவே ரோஸ்ட் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.